Hi friends, வணக்கம் and welcome back to devipriskitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மலேசியால டே 4. ஸோ நம்ம எங்கே போக போகிறோம்னா இன்றைக்கி பேர்ட் பார்க் தான் போக போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா குala lumpur சிட்டிலேருந்து 10 மினிட்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் சிட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் கிராப் புக் பண்ணிங்கன்னா வந்து சேர்ந்துடலாம். இந்த பேர்ட்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 21 ஏக்கர்ஸில் செட்டப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க என்வைரான்மெண்ட். கிட்டத்தட்ட ஒரு லோக்கல் பேர்ட்ஸே ஒரு 3000 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு 200 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபாரின் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரட்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், இது வந்து லவ் ஏவியரி. எல்லா பேர்ட்ஸுமே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டாக உட்காந்துட்டு இருந்தது. இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓப்பன் செட்டப்பில் வச்சுருந்தாங்க. அதாவது எதுவுமே கேஜ்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கல, எல்லாமே ஓப்பனாக அங்கங்கே பறந்துட்டு இருந்தது. ஸோ அதுவும் அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருந்தது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. கிட்டத்தட்ட நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. எல்லாமே நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக மூவ் ஆச்சு. நம்ம கேமரா கிட்ட கொண்டு போனோம்னா அதுவும் போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஸோ இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஜோன்ஸ் இருக்குது. நீங்கள் சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு வந்தீங்கன்னா நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்குற அளவுக்கு பெரிய பேர்ட் பார்க் தாங்க இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக பாண்ட் ஒன்று அங்கே வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பிகாக். அதோட இறகெல்லாம் வந்து உடஞ்சிருக்கு. இது எப்படின்னா ஒரு 6 months ஒன்ஸ்க்கு வந்து அதுவே ரீக்ரோ ஆகும். இந்த மேட்டிங் டைம் வரும்போது அது ஆக்சுவலி ரீக்ரோ ஆகும் அப்படி சொன்னாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் பாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டியாக ஃபிஷ்ஷஸ் போட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் பக்கத்துலேயே இல்லாமல் ஒரு குட்டி பாக்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம வேணால் ஃபீட் பண்ணலாம் காசு போட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பூத் மாதிரி நம்ம மேலே வந்துட்டு பேர்ட்ஸ் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்க வைப்பாங்க. ஸோ குட்டி பையனை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்க வச்சோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச்சுக்கும் ஃபீடிங் வந்து பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷான வெஜ்ஜீஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம எடுத்து ஃபீட் பண்ணலாம். அங்கே பாருங்கள், ஒரு குட்டி பையன் வந்து எடுத்து கொடுக்குறான். அது அழகாக லவக்குன்னு வாங்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து இங்கே எதுலேயுமே கேஜ்லேயே இல்லை, ஃப்ரீயாக அங்கங்கே சுற்றிட்டு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு சில பேர்ட்ஸ் மட்டும் தான் கேஜ்குள்ளே செட்டப் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தது. இது வந்து பேர்ட் ஷோக்குங்க. கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் இந்த பேர்ட் ஷோ எடுக்கிறாங்க. ஸோ நாங்கள் கரெக்டாக போனோம், பார்க்க முடிஞ்சது. ஒரு 1/2 hour இருந்தது. இது ஒரு தனி வீடியோவை நான் போடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு பேர்டுக்கும் தனி பேர் வச்சு கூப்பிட்றாங்க. அதுவும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது. இதுக்கு கேம்ஸ்லாம் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க, ரன்னிங் ரேஸ் அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் அது உங்களுக்கு ஒரு 10 minutes மாதிரி போடுற வீடியோ பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் குட்டி பசங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலே இருக்காதுங்க. ஏதோ காட்டுக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் தான் இருந்தது. கொஞ்சம் கூட அந்த நாய்ஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த இடம். அன்றைக்கி அட்மாஸ்பியர், அதை வெதர் வேறு ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது சுற்றி பார்க்கவே. இங்கே பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கீழே தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, கொக்கு, அதான் ஃப்ளமிங்கோலாம் உட்காந்துருந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் சும்மா எல்லாம் கவர் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் தெரியாதவங்களுக்கு இது ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் மாதிரி. ஆண் மயிலுக்கு தான் வந்துட்டு ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபெதர்ஸ் இருக்கும், ரெக்கை இருக்கும், தோகை இருக்கும். பெண் மயிலுக்கு இருக்காது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய பிகாக் இருந்ததுங்க. ஸோ எல்லாமே டான்ஸ்லாம் கூட பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், ரொம்ப கூட்டமாக இந்த இடத்துல இருந்தது இந்த கொக்கு. அதுதான் பார்க்க கொஞ்சம் வயசான கொக்கு மாதிரி இருந்தது. மேபி அந்த கேங்குக்கே அவர் தான் லீடரா என்னன்னு தெரியல. ஸோ இந்த பேர்ட் வெரைட்டிஸ்லாம் இந்த சைடில் இருந்தது. எல்லாமே ஓப்பன் செட்டப்பில் தான் இருந்தது. ஒன்று கூட கேஜில் இல்லவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், பெண் மயில் இதுதான்.
இந்த பிகாக் பாருங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆக்சுவலி சூப்பராக இருந்தது பார்க்கவே. பாருங்கள் ஒரு 1 மினிட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருந்தது. அதோட கலர்ஸே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பிகாக் கலரே ஆக்சுவலி ரொம்ப அழகு தான். ஸோ நம்ம மேலேருந்து கீழே வந்தோம். ஸோ கீழேருந்து திரும்ப மேலே போனால் இந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால் செட்டப் முடிஞ்சிடும். ஸோ கீழேருந்து இப்படி தாங்க இருக்குது பார்க்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கங்கே உட்காரத்துக்கு ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் இதுக்குள்ளே உட்காந்துருந்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கொக்கெல்லாம் இருந்தது. இந்த மாதிரி ஃப்ரீயாக தாங்க இருந்தது, நம்ம பயப்படவே தேவையில்லை. அதுவும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது, அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி அதுவும் அடாப்ட் ஆகிருந்தது. நம்மளெல்லாம் பார்த்து பயப்படவோ இல்லை கொத்தவோலாம் செய்யலை. அது பாட்டு அது ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தது. நம்ம சூப்பராக சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுதான் டாப்பில் இருந்த ஒரு வியூ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தான் சில பேர்ட்ஸை வந்துட்டு கேஜ்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க. உள்ளவே ஃபுட்டெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. நிறைய ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. கோவா, பைனாப்பிள், ஆப்பிள், அந்த சில்லிலாம் கூட போட்டிருந்தாங்க. கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ். இங்கே கொஞ்சம் மட்டும்தான் ஆக்சுவலி கேஜ்குள்ளே போட்டிருந்தாங்க. அது பாருங்கள், குட்டி பையன் ஜாலியாக நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டு. மற்றபடி எல்லா பேர்ட்ஸுமே வெளியில் தாங்க அது பாட்டு பறந்து இருந்தது. சில பேர்ட்ஸ் மட்டும் தான் உள்ளே வச்சுருந்தாங்க. அது என்ன ரீசன் தெரியல. இங்கே பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேரட்ஸ்லாம் இருக்குது. அது பாருங்கள், அதுக்கு கொய்யா அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். அது ஸோ இது தனியாகவே ஒரு கேஜ் செட்டப் வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே ஆனால் எல்லா பேர்ட்ஸுமே ஓப்பனில் தான், கொஞ்சம் பேர்ட்ஸ் ஓப்பனில் இருந்தது, கொஞ்சம் பேர்ட்ஸ் மட்டும் கேஜ்குள்ளே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள் ஓப்பனில் இருந்தது. இங்கே ஆனால் நம்ம ஃபீட் பண்ண அலோவ் பண்ணலை. இதெல்லாமே ஓப்பனில் தான் இருந்தது. கொஞ்சம் பேர்ட்ஸ் மட்டும் தான் உள்ளே வச்சுருந்தாங்க. தண்ணி எவ்வளோ சூப்பராக குடிக்குது பாருங்கள் அது. பாருங்கள், இவர் மேலே எல்லா பேர்ட்ஸுமே ஆக்சுவலி போய் உட்கார ஆரம்பிச்சிருச்சு. இவரும் நம்மளை மாதிரி பார்க்க வந்தவர் தான். அவர் மேலே எல்லாமே போய் உட்கார ஆரம்பிச்சிருச்சு. இது சொல்லுவாங்க, பட் என்னன்னு தெரியாது. ஆக்சுவலி அந்த பேர்ட்ஸ்லாம் ஆக்சுவலி ஒரு ஃபீல் தெரியுமா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. யாரோ அவங்க ஒருத்தவங்க அவங்கள அந்த பேர்ட்ஸை துன்புறுத்த மாட்டாங்க.
அந்த மாதிரிலாம் அதுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அது வந்து அவங்க கிட்ட போயிட்டு ஃப்ரெண்ட்லியாக மூவ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னுவாங்களாம். அது எனக்கு கரெக்டாக தெரியல அது. ஸோ இது ரெண்டும் பாருங்கள் அழகாக டான்ஸ் ஆடுது ஒன்றா. சூப்பராக இருந்தது இது பார்க்கவே. ஆக்சுவலி இந்த கலர் பார்த்துங்க, இந்த க்ரீன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த க்ரீன் ரொம்ப அழகான கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன் ஆக்சுவலி நம்ம நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் கூட செட் பண்ணலாம் போல். அந்த மாதிரி அழகான காம்பினேஷன் கலர்ஸில் பேர்ட்ஸ்லாம் இருந்தது. இங்கே பாருங்கள், இதுதான் நான் ஸ்டார்டிங் காட்டினது ஃபோட்டோ பூத். ஸோ இங்கே வந்துட்டு பாப்பாவும் அவங்களோட தாத்தாவும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நம்ம மேலே வந்துட்டு ஆக்சுவலி பறவைலாம் நிற்க வைக்கிறாங்க பேர்ட்ஸ் எல்லாம். ஸோ ஃபோட்டோ நம்ம வேணால் எடுத்துக்கலாம், பே பண்ணியும் எடுத்துக்கலாம். பாப்பா பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஒயிட் பிகாக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பட் எனக்கு வந்து ஒயிட் விட நம்மளோட கலராக இருக்க பிகாக் தான் ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்க நேச்சுரலான கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ இந்த பிகாக்கும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, கத்தவும் ஆரம்பிச்சிருச்சு. அது பாருங்கள், ஆண் மயில் பெண் மயில். இங்கே பாருங்கள், அவுள் பாருங்கள், ஆந்தை. இதெல்லாமே ஓப்பனில் தான் இருந்தது, ஏதோ க்ளோஸ் பண்ணி வைக்கல, கேஜில் இல்லை, எல்லாமே ஓப்பன் செட்டப்பில் தான் இருந்தது இந்த அவுள்லாம். எப்படி இருக்குது பாருங்கள், கண்ணை க்ளோஸ் பண்ணியிருக்கு எல்லாமே. இந்த இடத்துல பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த பேக்ரவுண்டுக்கும் அங்கே பிகாக் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இவர் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொக்குலாம் இருந்தது பாருங்கள், நிறைய இருந்தது கொக்கு இந்த இடத்துல. நான் சொன்ன மாதிரி பாருங்கள் எல்லாமே ஓப்பனில் தான் இருந்தது, எதுவுமே கேஜ்குள்ளே போட்டு அடைக்கவே இல்லை.
ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் பார்க் ஓவராலாக கவர் பண்ணிட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி என்னென்னா, ஒவ்வொரு டூரிஸ்ட் ஸ்பாட் எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போகும்போது ஒரு ஷாப்பிங் இருக்கும். ஸோ பேர்ட்ஸ் பார்க் ரிலேட்டடாக எக்ஸிட்லேயும் ஒரு ஷாப்பிங் இருந்தது. ஸோ நீங்கள் இந்த கடைக்குள்ளே போனீங்கன்னா தான் எக்ஸிட் வெளியில் போக முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் ரிலேட்டடான பொம்மைங்க, ஷர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வெளியில் போக முடியும். நீங்கள் எங்கே போனாலுமே சரி எக்ஸிட் வழியாக ஒரு ஷாப் கண்டிப்பாக இருக்கும். ஹோப் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தேவி ப்ரெஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.